ஜனநாயகன் நம்ம தளபதி விஜயோட படம் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் ஜனவரி 26 அதாவது 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஹெச் வினோத் வந்து ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர், அதுவும் ஆக்ஷன் படங்களில் ஒரு கில்லி, அதுவும் வந்துன்னா லைவான கிளாஸான ஆக்ஷன் படங்களில் பண்ணுறதுல வேற லெவல். உதாரணத்துக்கு தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற அந்த ஒரு படமே போதும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஜித் பக்கம் வந்தங்காட்டி நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு பிங்க் ரீமேக் பண்ணார். வலிமை அப்படிங்கிற படம், அதாவது வலிமை அப்படிங்கிற படத்தில் ஏகப்பட்ட தலையீடுகள் அஜித்தால் இருந்ததால அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. நல்ல கண்டென்ட் இருந்து அது ஒரு இன்னொரு தீரன் அதிகாரம் 1 வரும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அஜித்தோட தலையீடுகள், கொரோனா, லாக்டவுன் இது மாதிரியான பல பிரச்சனைகள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து தோல்வி படமாக மாற்றிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியும் பெறலை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி அடுத்த ஒரு 3-4 மாதத்திலேயே துணிவுங்கிற ஒரு பக்க ஆக்ஷன் படத்தை கொடுத்து ஜெயிச்சாரு ஹெச் வினோத் அவர்கள். ஸோ அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிதான் அதுவும் வேற லெவலில் படமாக வந்திருக்கும். பட் அது ஒன்றும் பெரிய வந்து மோசமான படம் கிடையாது, அவர் வெற்றி படம் தான் துணிவு. அஜித்தோட கேரியர்லேயே இந்த குட் பேட் அகலிக்கு முன்னாடி மிகப்பெரிய கலெக்ஷன்னா அது வந்து துணிவு தான். ஸோ அந்த அளவுக்கு வெற்றி படத்தை கொடுத்தவர். இப்போ விஜய் கூட சேரும் போது அது எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும், ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி அது கண்டிப்பாக அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படிலாம் நாமளும் சொன்னோம். ஆனால் திடீர்னு வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் நம்ம பாலையா நடித்த பகவந்த் கேசரி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. எப்பா அது ஒரு கிரிஞ்சு படம்பா, படம் மிகப்பெரிய வசூல் வெற்றி எல்லாம் ஓகே, பெண்களுக்கான படம், நிறையா சென்டிமெண்ட் காட்சிகள் நல்லாவே இருக்கும். ஆனாலும் கூட பாலையா நடிச்சங்காட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவர் டோஸ் மசாலாவாக தான் இருக்கும். அந்த கதை ஏப்பா ஹெச் வினோத் சூஸ் பண்ணாரு, ஒருவேளை விஜய் தான் சூஸ் பண்ண சொல்லிட்டாரோ அப்படிலாம் இருக்கும்போது அதில் பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. என்ன விஷயம்னா பகவந்த் கேசரி படத்தோட அஃபீஷியல் ரீமேக் ரைட்ஸை இவங்க வாங்கிட்டாங்க. பட் அந்த படத்தோட கதையா திரைக்கதைன்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஹெச் வினோத் எழுத்துல உருவாகியிருக்கிற ஒரு படம் தான் அது. அப்போ எதுக்கே அந்த ரீமேக் ரைட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா அதில் மிக முக்கியமான ஒரு காட்சி, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற வகுப்பெடுக்கிற ஒரு காட்சி, அருமையான காட்சி. அந்த காட்சியை குழந்தைகளும் பெற்றோர்களும் தொடர்ந்து பார்க்கணும். பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த காட்சியை இந்த படத்தில் வைக்கலாம். விஜய் படம் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. உடனே அந்த காட்சி வந்து ரீச் ஆகும். சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு காட்சி அது. ஸோ அந்த காட்சியை வந்து வாங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்த படத்தோட ரைட்ஸையும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்குது. மற்றபடி முழுக்க முழுக்க ஹெச் வினோத் சைடில் உருவாகி இருக்கிற ஒரு அரசியல் படம் தான் அப்படிங்கிறாங்க ஜனநாயகன் படத்தை பற்றி. ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.